வணக்கம். இது வந்து அரியாங்குப்பம் மின்துறை சம்மந்தமாக தான் இன்றைக்கி பேச போகிறேன். இது அரியாங்குப்பம் மின்துறை அலுவலகம்னு வைங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னு வைங்களேன், பட்டு மோசமாக இருக்கு பாருங்க. இந்த நுழைவாயில் பாருங்க, இந்த வாசலே வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்க. ஒரு போர்டில் பேனர் வச்சுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பேனர் மின்துறை அலுவலகம் போர்டுக்கு பதிலாக பேனர் தான் இருக்குது. நான் வேறு வாசலில் எவ்வளோ வாசலில் வந்து பேனர் இருக்குது. இது பொதுமக்கள் வரணும். அதை இடம் எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, செடி கொடி. இதை வந்து நான் ஏற்கனவே ஜெய்கிட்ட புகார் கொடுத்தேன். ஒரு க்ளீன் பண்ண சொல்லி சொன்னேன். நான் போர்டு வைக்கணும்னு சொன்னேன். ஆனால் எதுவுமே செய்யாமல் அப்படியே வச்சுருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்குது அரியாங்குப்பம் மின்துறை. பாருங்க, பேனர் பாருங்க. அதாவது வந்து இதுக்கு பதிலாக பேனர் தான் இருக்குது. பொதுமக்கள் செல்கிற வழியிலே பேனர் பாருங்க. காடு மாரி இருக்குது பாருங்க. ஒரு பூச்சி போட்டு வந்தால் ஒன்றும் தெரியாதுன்னு அந்த மாதிரி வாசல் என்ட்ரன்ஸே பாருங்க, இப்படி தான் இருக்குது. அரியாங்குப்பம் பகுதியில் வந்து அடிக்கடி மின்தடை, லோ வோல்டேஜ், இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குன்னு வைங்களேன். அதாவது அறிவிக்கப்பட்டு மின்தடை இல்லாமல் அறிவிக்கப்படாத பல மணி நேரம் மின்தடை. இதில் என்னன்னா, நான் ஜெய்கிட்ட ஏற்கனவே வந்து சொன்னேன். என்ன காரணம் என்னத்தனா, நம்ம அரியாங்குப்பம் லைனு தனியாக வந்து அந்த கேபிள் போச்சு, பாலத்து வழியாக, பழைய பாலத்து வழியாக கேபிள் போச்சு லவ்லி மால் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த லைன்லேருந்து எடுத்து நம்ம மேற்கு பகுதி அப்படி கொடுக்க சொல்லியிருக்கேன் நான். இப்போ சுப்பையா நகரில் இல்லைன்னா காமராஜ் நகரில் அது சில பகுதியில் இருக்காதுன்னு வைங்களேன். மேக்ஸிமம் மணவெளி கரண்ட் எல்லாமே வந்து அந்த முருங்கைப்பாக்கத்தில் ஷெடோன்னாலே ஃபுல்லாக டோட்டலாக கட் ஆகிடும். அதனால் அந்த அமராவதி ஃபீடர் வருது, அதுலேருந்து நீங்கள் லிங்க் எடுத்து நம்ம அரியாங்குப்பம் மட்டும் கொடுங்க. ஏன்னா அந்த ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், அந்த முருங்கைப்பாக்கத்தில் ஒரு லைன் வந்தது. அந்த லைனை வந்து கட்டாகி அடிக்கடி முருங்கைப்பாக்கத்தில் பிரச்சனைனாலே இங்கே அரியாங்குப்பத்தில் மின்தடை ஏற்படுது. அதனால் வந்து இங்கே டிரான்ஸ்ஃபார்மர் போடுறது பெருசு இல்லை. நமக்கு மின்தடையை வந்து மின் நிறுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஃபீடர்லேருந்து நீங்கள் கேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறீங்க, நேராக மரப்பாலத்துலேருந்து நீங்கள் லைனை எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுருக்கீங்க. அப்போ அதை வந்து நீங்கள் வந்து மேற்கு பகுதி அரியாங்குப்பம் பகுதியில் மட்டும் கொடுக்கலாம்ல. அரியாங்குப்பம் இது வீராம்பட்டினம் சின்ன இந்த லைனில் மட்டும் கொடுக்கலாம்ல. ஆனால் அதை ஏன் செய்ய மாட்டேங்குன்னு தெரியல. அது நிறைய ப்ராசஸிங் அதிகன்றாங்க. அது யார் செய்யணும்? மின்துறையில் இருக்கிற அதிகாரிங்க தான் அதை செய்யணும். தயவுசெய்து இங்கே வந்து மின்தடையை மட்டும் இல்லாமல் அதாவது மின் பற்றாக்குறை ரொம்ப கம்மியாக இருக்குது. லோ வோல்டேஜ் அதிகமாக இருக்குதுன்னு வைங்களேன். எல்லா எலக்ட்ரானிக்ஸ் பொருளும் அப்படியே அரைக்குது, உருன்னுது. ஃபேன்லாம் வந்து அப்படியே இதுமாரி சுற்றுதுன்னு வைங்களேன். அது என்ன சொல்கிறதுன்னு தெரில, நடக்குது ஃபேனு. அந்த மாதிரி லோ வோல்டேஜ் இருக்குது. டப்புன்னு ஐயா வருது, டப்புன்னு லோன்னு வருது. இதில் வந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள் எல்லாம் வந்து வீணாகும். அதனால் வந்து அரியாங்குப்பம் மின்துறை, அதாவது புதுச்சேரியில் சேர்ந்த அரியாங்குப்பம் மின்துறையில் அரியாங்குப்பம் பகுதியில் மின் இணைப்பு ரொம்ப லோ வோல்டேஜ், அடிக்கடி மின்தடை ஏற்படும். அதனால் வந்து விரைவில் வந்து அந்த ஃபீடர்லேருந்து அந்த கேபிள், அதாவது புதைவழி கேபிள் வழியாக வர்ற லைனை வந்து அரியாங்குப்பம் முழுவதும் கொடுக்கணும். மேற்கு பகுதி எல்லாத்துலேயும் சேர்த்து கொடுக்கணும். ஒரு பகுதியில் இருக்கும் அரியாங்குப்பம், ஒரு பகுதியில் இருக்காது. அதாவது முருங்கைப்பாத்தில் கட்டினாலே அரியாங்குப்பம் ஃபுல்லாக வராது. அதனால் வந்து அந்த இணைப்பை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி வந்து இந்த மின்துறை அலுவலகத்தில் போர்டு வைக்கணும். ரெண்டாவது இந்த வந்து தூய்மைப்படுத்தணுன்ட்டு கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து பொதுமக்கள் அடிக்கடி வர்ற இடம். ஏற்கனவே சிரமம், இந்த இதை கடந்து வர்றது சிரமம். இதில் இந்த ரோடு எப்படி வச்சுக்கணும், வாசல் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்குது. வாயிலே வந்து இதுதான் எப்படி இருக்குது, போர்டு இல்லை. மின்துறை அலுவலகத்துக்கு ஒரு போர்டு வைக்கல தான் மின்துறை பார்த்துக்கோங்க. இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோவை. நன்றி.